பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே ஈஸ்வரியை பார்க்கறதுக்காக கோபி பாக்கியாவோட வீட்டுக்கு போகிறாங்க. உடனே பாக்கியா நினைக்கிறாங்க, கோபியை பார்த்தாலே அத்தைக்கு ரொம்ப கோவம் வருது. ஏற்கனவே மாமாவை நினச்சி ரொம்ப அழுதுட்டு இருக்கும்போது கோபி அடிக்கடி இப்படி நம்ம வீட்டுக்கு வருது ரொம்ப தப்பாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு முடிவெடுக்கணுமேன்னு நினச்சிக்கிட்டு இங்கே ஈஸ்வரியை பார்க்கறதுக்கு முன்னாடியே பாக்கியா அங்கே கோபி முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஆமாம், எதுக்காக இங்கே வந்தீங்க, யாரை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு கோபி கிட்ட பாக்கியா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, நீ முதல்ல தள்ளிப்போ, உன்கிட்ட பேசவோ இல்லை உன்னை பார்க்கவோ நான் இங்கே வரலை, எங்கள் அம்மா கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே பாக்கியாவும், போதும் நிப்பாட்டுறீங்களா, நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதும், உங்கள் அம்மா உங்களை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு எப்பயுமே மாமா ஞாபகமாக அழுதுட்ருக்காங்க. நீங்கள் வந்து மறுபடியும் ஏதாவது பிரச்சனை செஞ்சோ இல்லை அத்தையோட மனசை வேதனைப்படுத்துகிற மாதிரி நீங்கள் செய்வீங்க. அதனால் இனி உங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு நீங்கள் வர வேண்டாம். எப்படி மாமாவை நல்லபடியாக நான் பார்த்துக்கிட்டனோ அதே மாதிரி அத்தையவும் பார்த்துக்க எனக்கு தெரியும். ஒரு பையனாக இருந்து செய்ய வேண்டிய எதையுமே நீங்கள் செய்யலை. இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க, அத்தையை மறுபடியும் அழ வைக்கணும், மன்னிப்பு மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லி தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும், அதுக்காக தானே. அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். என்னுடைய வீட்டில் இருந்து நீங்கள் வெளியில் போங்க. இனி அத்தையாக விருப்பப்பட்டு உங்களை பார்க்கணுன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அது வரைக்கும் இந்த பக்கமே வராதிங்கன்னு சொல்லி கோபியை வீட்டுக்குள்ளேயே விடாமல் ஈஸ்வரியவும் பார்க்க விடாமல் அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. இங்கே பாக்கியா பேசின பேச்சால் அவமானப்பட்டு வெளியில் வந்த கோபி, என்ன இந்த பாக்கியா இப்படிலாம் பேசிட்டா, என்னுடைய வீடு நீ வெளியில் போன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தில் ராதிகா கிட்டே போகிறாங்க. ராதிகா வீட்டில் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது, பாத்தியா ராதிகா, இந்த பாக்கியாவுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்னுட்டு, நான் என்னவோ எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு போனால் இது என்னுடைய வீடு, இந்த பக்கமே வராத, உன் அம்மாவை பார்க்க உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டா. உன் அப்பாவை நான் நல்லபடியாக தான் கவனிச்சுக்கிட்டேன், அதே மாதிரி உங்கள் அம்மாவையும் நான் பார்த்துப்பேன். இனி ஒரு பையன்ற உங்கள் அம்மாவோட பையன்ற உரிமையில் இந்த பக்கமே வராதிங்கன்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிட்டு அந்த பாக்கியா அப்படின்னு சொல்லி போன வேகத்தில் பாக்கியா மேலே உள்ள கோவத்தில் புலம்பிக்கிட்டே இருக்காரு கோபி. அதுக்கு ராதிகாவும், நான் தான் சொன்னேன் இல்லைங்க, அங்கே நீங்கள் போகாதீங்க, யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறமா உங்கள் அம்மா மனசு மாறினதுக்கப்புறமா நீங்கள் போய் பேசுங்கன்னுட்டு, நீங்கள் எதுக்கு கோபி அவசரப்படுறீங்கன்னு கேட்க, இல்லை ராதிகா, இந்த பாக்கியா வர வர ரொம்ப திமிரா பேசுகிறா, என்னை மதிக்கவும் மாட்டிக்கிறா, என்னை பார்க்குறப்பெல்லாம் அவமானப்படுத்தி அனுப்புகிறா, எனக்கு பாக்கியா மேலே ரொம்பவே கோவமாக இருக்குது. சம்பாதிக்கிற திமிரில் தான் இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் நான் நல்லா பார்த்துப்பேன், உன்னுடைய உதவி வேண்டான்னு இந்த பாக்கியா சொல்கிறா. இவன் மட்டும் ஒழுங்காக தொழில் செய்யாமல் மறுபடியும் வீட்டில் உட்காந்து வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா, பணத்துக்குன்னு அவங்க எல்லாரும் என்கிட்ட வந்து தானே நிற்கணும். அப்படி ஏதாவது செஞ்சாதான் இந்த பாக்கியாவுக்கு நான் யாருன்னு புரிய வரும். போனால் போதுன்னு இந்த பாக்கியாவோட தொழில் வளர்ச்சியை எதுவுமே செய்யாமல் அவளை வளர விட்டது தான் பெரிய தப்பாக போச்சு. இப்போ என்னவோ அந்த ஹோட்டலோட ஓனர் ஆகிட்டு நல்லா சம்பாதிக்கிறதுனால பார்க்குற இடத்துலலாம் என்னை எப்படி பேசுகிறா தெரியுமா, அந்த பாக்கியா பேசும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கோபமாக வருது. அது மட்டும் இல்லாமல் படிக்காத பாக்கியா முன்னாடி நான் எதுக்கு அவமானப்பட்டு நிற்கணும், அவள் படிக்காதவ, அது மட்டும் இல்லாமல் அவளுக்குன்னு பெரிய திறமை எதுவுமே இல்லை, ஏதோ வீட்டில் சமைக்கிற மாதிரியே ஹோட்டலில் சமைச்சு கொடுத்து இந்த ஹோட்டலோட ஓனராக இருக்கா, அவ்வளவுதான் ராதிகா, உன்ன மாதிரிலாம் அவள் பெரிய திறமசாலிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இங்கே உடனே ராதிகாவும், நானும் அதே தாங்க சொல்கிறேன், படிக்காத பாக்கியா முன்னாடி நீங்கள் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னா நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் நல்ல பேரும் புகழும் வாங்கணும், அதிகமான வருமானத்தை எடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் நிறைய லாபம் பார்க்கணும். இங்கே பாக்கியாவோட ஹோட்டலை விட நீங்கள் தான் வந்து நல்லா சமைக்கிறீங்க, உங்கள் ஹோட்டலுக்கு தான் நிறைய கஸ்டமர் வரணும், அப்படி ஏதாவது நீங்கள் செஞ்சு பாக்கியாவை வளர விடாமல் செய்யுங்க. அப்போ தான் உங்களோட அருமை அந்த பாக்கியாவுக்கு மட்டும் இல்லை உங்கள் அம்மாவுக்கும் புரிய வரணும். உங்கள் அம்மாவே தேடி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் கோபி, அப்படி ஏதாவது நம்ம செஞ்சே ஆகணும். பாக்கியா இப்படியா உங்களை பேசிட்டாங்க, பாக்கியா இப்படிலாம் செய்ய மாட்டாங்கன்னு நினச்சேன், ஆனாலும் இந்த பாக்கியா நீங்கள் சொல்கிற மாதிரியே சம்பாதிக்கிற திமிரில் தான் இப்படி ஒவ்வொன்றையும் செஞ்சிட்ருக்காங்க. இனி நீங்கள் அவமானப்படக்கூடாது, உங்கள் முன்னாடி அந்த பாக்கியா தான் அவமானப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ராதிகா. இங்கே கோபியும் ராதிகாவும் எப்பயும் போல் வேலைக்கு கிளம்புறாங்க. இங்கே கோபி ராதிகாவோட பேச்சை புரிஞ்சுக்கிட்டு, இங்கே ராதிகா கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் பிஸ்னஸை நல்லபடியாக கவனிக்கணும், பாக்கியாவை விட நீங்கள் ஒரு படி மேலே இருக்கணும், அதிகமாக சம்பாதிக்கணும்னு சொல்ல போயிட்டு இங்கே தன்னுடைய அப்பா இல்லைன்ற வருத்தத்தில் இருந்த கோபியும் இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பிஸ்னஸ்க்கு கிளம்புறாரு. ராதிகாவும் தன்னுடைய வேலைக்கு கிளம்புறாங்க. இப்படி ரெண்டு பேரும் அங்கே போயிட்டே இருக்கும்போது எதிரில் பாக்கியாவும் தன்னுடைய ஹோட்டலுக்கு போகிறதுக்காக வராங்க. இங்கே பாக்கியா பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிட்டு இருக்கும்போது இங்கே கோபி, பாத்தியா எவ்வளோ நம்மளை பார்த்தும் பார்க்காத மாதிரி ரொம்ப தலகணத்தில் இந்த பாக்கியா போயிட்டுருக்கான்னுட்டுன்னு சொல்ல, உடனே ராதிகாவும், கொஞ்சம் நிறுத்துங்க,
நீங்கள் போய் பாக்கியா கிட்ட பேசினா தான் பெரிய பிரச்சனை வரும். ஆனால் பாக்கியா செஞ்சது தப்புன்னு பாக்கியாவுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் போய் உங்களுக்காக பேசிட்டு வரேன் கோபி. காரை கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்க. அந்த பாக்கியா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு உங்களை எதுக்கு இந்த பாக்கியா உங்களை அவமானப்படுத்துனாங்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பாக்கியா செய்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு புரிய வைக்கிறதுக்காக நான் போய் பேச போகிறேன்னு சொல்லிட்டு கார்லேருந்து இறங்கி ராதிகா பாக்கியா கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. ஆனால் பாக்கியா ராதிகாவை கண்டுக்காத மாதிரியே அவங்க ஹோட்டலுக்கு போயிட்டே இருக்காங்க. இங்கே ராதிகாவும் கொஞ்சம் நில்லுங்க பாக்கியா, என்ன நான் உங்ககிட்ட தான் பேச வரேன்னு பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்க, எல்லாருமே வரப்போகிற இடம் தான் இது, அதனால் நீங்கள் என்கிட்ட தான் பேச வரீங்கன்னு எனக்கு எப்படி ராதிகா தெரியும்? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்குது பேசுகிறதுக்கு? அதான் என் வேலையை பார்த்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உடனே ராதிகாவும், இப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதுனால தான் நீங்கள் இப்போ கோபியும் இல்லாமல் உங்கள் மாமனாரும் இல்லாமல் தனியாக நின்றுட்டுருக்கீங்க. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தனியாக நின்று பேசுகிற நீங்களே இவ்வளோ சத்தமாக பேசும்போது எனக்குன்னு துணைக்கு கோபி இருக்கும்போது நான் எவ்வளோ சத்தமாக பேசலாம்? அதென்ன என் மாமியாரை பார்க்குறதுக்கு கோபி வந்தால் வீட்டுக்குள்ளேயே விடமாட்டேன், இது என்னுடைய வீடுன்னு சொல்லி வெளியில் போக சொன்னீங்களாமே. உங்களுக்கு அந்த வீட்டில் எவ்வளோ உரிமை இருக்கோ இங்கே அதே மாதிரி ஈஸ்வரியத்தை மேலே என்னுடைய வீட்டுக்காரருக்கும் நல்லாவே உரிமை இருக்குது. நீங்கள் என்னவோ இங்கே ஈஸ்வரியத்தைக்கு சொந்த மக மாதிரில பேசிகிட்டு இருக்கீங்க. போனால் போதுன்னு தான் அப்போ இங்கே மாமாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் கூட செய்ய விடாமல் நீங்கள் இடையில நிற்க போய் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நானும் கோபியும் ரொம்பவே ஒதுங்கி நின்னோம். ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சும் சரியில்லை, நீங்கள் நடந்துக்கிற விதமும் சரியில்லாமல் தான் இருக்குது. சரிவர படிக்காமல் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச இந்த சமையலை வச்சு இந்த ஹோட்டலை ஆரம்பித்து நீங்கள் ஏதோ சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. அதை எந்த விதத்துலையும் நான் கெடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ரொம்ப அமைதியாக இருக்கேன். ஆனால் கையில் தொழில் இருக்க திமிரில் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. இங்கே கோபி தன்னுடைய அம்மாவை பார்க்க வந்தால் நீங்கள் ஒதுங்கி நிற்கணும். அவரை வீட்டுக்குள்ளே விடாமையோ இல்லை எங்கள் அத்தையை பார்க்க விடாமலோ செய்ய உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது பாக்கியா? இனி அப்படி ஏதாவது செஞ்சிங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்கவே மாட்டேன். உங்களை விட கோபி அதிகமாக படித்தவர், இங்கே பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு நிறையா இருக்குது. பெரிய சாதனையெல்லாம் செஞ்சு உங்களை விட அதிகமாக சம்பாதிச்சு உங்கள் ஹோட்டலை விட ரொம்பவே பெரிய ஹோட்டல் அப்படின்ற பேரும் வாங்க தான் போகிறாரு. இப்போ பணம் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் அடுத்தவங்கள மதிக்காமல் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே பாக்கியாவும், என்ன ராதிகா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நான் யாருடைய மனசும் வேதனைப்படுத்தணும்னு இப்படி பேசவே இல்லை. ஆனாலும் கோபி வந்து அத்தைக்கிட்ட பேசினா கண்டிப்பாக அழுவாங்க, அத்தை மறுபடியும் தேவையில்லாமல் மன வருத்தத்தில் இருப்பாங்கன்னு தான் கோபியை அப்புறமா வந்து பார்க்க சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் அத்தையே மனசு மாறி கோபியை பார்க்கணுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு இடையில நான் நிற்க போகிறதே இல்லை. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக பேசி சிரிச்சுக்கிட்டா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனால் இப்போதைக்கு அத்தை அந்த முடிவில் இல்லை. அதனால தான் கோபியை நான் பார்க்க விடலை. இன்னொன்று, அத்தை இப்போ இருக்கிறது என்னுடைய வீட்டில். என் வீட்டுக்கு யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு நான் தானே முடிவெடுக்கணும். நீங்கள் என்னவோ உங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி என் வீட்டுக்கு வர்றது சரின்னு சொல்கிறீங்க. ஆனால் கோபி என் வீட்டுக்கு வர்றது எனக்கு பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அத்தையை நான் நல்லபடியாக தான் பார்த்துக்கிறேன். உங்கள் வீட்லேயும் தான் அத்தை வந்து இருந்தாங்க. நீங்களும் கோபியும் எப்படி பார்த்துக்கிட்டீங்க? ஈஸ்வரியத்தை செய்யாத தப்புக்கு அளவச்சு அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லி என்னெல்லாம் செஞ்சீங்க? அப்போ நான் உங்களை எந்த கேள்வியும் கேட்காம அமைதியாக என் அத்தைக்கு சப்போர்ட்டாக இருந்தேன். இப்பயும் அப்படி தான் இருக்கேன். அதனால் எங்கள் வழிக்கு நீங்கள் 2 பேரும் வரவே வராதீங்க. உங்களுக்குன்னு தனி குடும்பம் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை விட்டுட்டு என் தொழிலை ஏதாவது செஞ்சுருவேன், இல்லை வீட்டுக்கு வர விடலைன்னா உங்களை நான் அவமானப்படுத்திடுவேன்னு இப்படி நிற்க வச்சு என்னை கேள்வி கேட்டு என்னை அவமானப்படுத்தணும்னு நினச்சா ராதிகா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. என்கிட்ட இப்படி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் தலையாட்டிகிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் உங்கள் ஃப்ரெண்டு பழைய பாக்கியா இல்லை. இப்போ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு புது பாக்கியா. என்கிட்ட இப்படி பேசுகிற வேலைலாம் கோபியும் வைக்க வேண்டாம், நீங்களும் இப்படி பேச வேண்டாம். கிளம்புங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ தான் ராதிகா யோசிக்கிறாங்க, உண்மையாகவே கோபி சொன்னது சரியாக போச்சு. இந்த பாக்கியா கிட்ட பேச போனாலே ரொம்பவே அவமானப்படுத்தி தான் அனுப்புகிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் பாக்கியா கையில் ஒரு வேலை ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த தொழில் மூலமாக அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. இந்த தொழிலை ஒன்றும் இல்லாமல் செஞ்சாச்சுன்னா இந்த பாக்கியா கண்டிப்பாக இப்படி பேசாமல் ரொம்ப ஆடாமல் இருப்பாங்க அப்படின்னு பாக்கியா பேசின பேச்சால் ரொம்பவே கோவமான ராதிகாவும் அங்கே போய் கோபிக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. உடனே கோபியும் பாக்கியா மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இங்க ராதிகா யோசிக்கிறாங்க, ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சு ராதிகாவும் கோபி கிட்ட சொல்லிட்டு, நீங்க கவலைப்படாதீங்க கோபி, இந்த பாக்கியாவே இனி எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு அவங்க தொழிலை ஒன்றும் இல்லாமல் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைக்கு கிளம்புறாங்க.
இங்கே ராதிகா நினைக்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், அதன் மூலமாக இந்த பாக்கியா அந்த ஹோட்டலில் ஓனராக இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா கோபி கிட்ட பேசுகிறாங்க. ஏன் கோபி, பேசாமல் இந்த பாக்கியாவோட ஹோட்டலை நீங்களே வாங்கிட்டா என்ன? அந்த ஹோட்டலுக்கு நீங்களே ஓனர் ஆயிட்டீங்கன்னா மறுபடியும் பாக்கியா எந்த தொழிலும் இல்லாமல் வீட்டில் வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் பண தேவை அதிகமாக இருக்கும். அப்போ தானா உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க, உங்களையும் புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக இதன் மூலமாக உங்கள் அம்மா உங்களை ஏற்றுப்பாங்கல்ல. அப்படி ஏதாவது செஞ்சே ஆகணும். பணம் கையில் இருக்க போய் தான் பாக்கியா இப்படியெல்லாம் ரொம்ப தேவையில்லாமல் பேசி அவமானப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் இங்கே கோபிக்கு ஞாபகம் வருது. ஆமாம், என் ஃப்ரெண்டு செந்திலோட ஃப்ரெண்டு ஒருத்தரை எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினா. அவங்களோட ஹோட்டல் தான் இந்த பாக்கியா வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து இப்போ தன்னுடைய ஓனராக ரன் பண்ணிகிட்ருக்கா. அவர்கிட்ட மறுபடியும் பேசி அதிக பணம் கொடுத்து அந்த ஹோட்டலோட ஓனராக நான் ஆயிட்டேன்னு வச்சுக்கேன், மறுபடியும் பாக்கியாவால் எதுவும் செய்யவே முடியாது. அவள் மசாலா அரைக்கவும் அங்கே வீட்டு வேலை செய்யவும் அப்படி அவள் வந்து வேறு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவா. சரியான வருமானம் வரலனா நீ சொன்ன மாதிரியே எல்லாரும் என்கிட்ட வந்து பணத்தை கேட்பாங்க. அப்படியே மறுபடியும் எங்கள் அம்மா கிட்ட பேசி சமாதானப்படுத்தி நான் அம்மா கூட நல்லபடியாக பேச ஆரம்பிச்சிருவேன். நீ சொல்கிறதும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு யோசனை பண்ண கோபியும் ஏற்கனவே இங்கே செந்திலோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி ஃபோன் நம்பர் வாங்கியிருந்ததால் கோபி மறுபடியும் அவருக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு, சார் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்கள் கூட ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் இப்போ யாருக்கோ வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆகணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா இப்போ ஏற்கனவே ஒரு பெரிய ஹோட்டல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் பிஸ்னஸை. அதன் மூலமாக இப்போ நிறைய கஸ்டமர்ஸும் கிடச்சிருக்காங்க, ஆர்டர்ஸும் வந்துட்டுருக்கு. இப்போ மறுபடியும் இன்னொரு ஹோட்டலை நீங்கள் வச்சுருக்க அந்த ஹோட்டலை நான் வந்து வாங்கிக்கலான்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எவ்வளோ பணம் சொன்னாலும் சரி, அதுக்கு மேற்கொண்டு பணம் கொடுத்து அதை வாங்கிக்க நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு செந்திலோட ஃப்ரெண்டும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏற்கனவே இங்கே பாக்கியா மேடம்னு ஒருத்தவங்க அந்த ஹோட்டலை இப்போ வந்து ஓனராக இருக்காங்க. மாதம் கரெக்டாக வாடகையெல்லாம் கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு போய் ஹோட்டலை வந்து நான் இன்னொருத்தருக்கு கொடுக்க போகிறேன்னு சொன்னால் அவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்களா சார்? அதான் யோசிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கொடுக்குற காசை விட அதிகமாக பேமெண்ட் தரேன்னு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னை பற்றி யோசிக்காமல் இன்னும் அவங்கள பற்றியே யோசிச்சுட்டு இருந்தா எப்படி சார்? நீங்கள் எவ்வளோ பணம் சொல்கிறீங்களோ மேற்கொண்டு நிறைய பணம் தர நான் காத்துட்ருக்கேன் சார்னு சொன்ன உடனே பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்களும் சரி நான் இந்த விஷயத்த பாக்கியா கிட்ட சொல்லிவிட்டு உடனே அவங்கள அந்த இடத்துலேருந்து கிளம்ப சொல்கிறேன். நீங்கள் உடனே அந்த ஹோட்டலுக்கு ஓனர் ஆயிடலாம், ஆனால் நான் சொல்கிற பணத்தை நீங்கள் தந்தாகணும்னு சொன்ன உடனே இங்கே கோபியும் சந்தோஷமாக, கண்டிப்பாக இந்த பாக்கியாவோட தொழிலை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு, கண்டிப்பாக சார் நான் நிறைய பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஃபோனை வைக்கிறாரு. இந்த விஷயத்த உடனே ராதிகா கிட்ட சொல்கிறாரு. ராதிகா, சூப்பர் ராதிகா, நீ கொடுத்த ஐடியா தான். இப்போ பாரு, நானும் அந்த செந்திலோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டேன். முதல்ல ஹோட்டலை தர முடியாதுன்னு சொன்னார், ஆனால் மேற்கொண்டு பணத்தை தரேன்னு சொன்ன உடனே பணத்தாசையில் நான் இந்த விஷயத்த பாக்கியா கிட்ட சொல்லி அவங்கள உடனே வெளியில் போக சொல்கிறேன். நீங்கள் அந்த ஹோட்டலோட ஓனர் ஆயிடலாம், ஆனால் கேட்டபடி பணம் நிறைய தரணும்னு சொல்லியிருக்காங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீ கொடுத்த ஐடியா நல்லாவே வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ராதிகாவும் இங்கே கோபியும் நிறையா பணம் தரேன்னு சொன்னதால் வேறு வழியே இல்லாமல் பணம் நிறைய கிடைக்க போகுதுன்ற பணத்தை ஆசையில் பாக்கியா கிட்ட போய் பேசுகிறாரு. மேடம், நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல, சார் நான் தான் மாதம் வாடகையை சரியாக தந்துடுறேனே சார், வேறு என்ன முக்கியமான விஷயம்னு கேட்குறாங்க. அதுக்கு அங்கே போன செந்திலோட ஃப்ரெண்டும், இல்லை நீங்கள் இங்கே பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கீங்க, ஆனால் இந்த ஹோட்டலை நான் விற்க போகிறேன், மேற்கொண்டு இங்கே நீங்கள் பிஸ்னஸ் செய்ய முடியாது, வேறு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிங்க மேடம்னு சொல்லிடுறாங்க. இதை எதிர்பார்க்காத பாக்கியா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், என்ன சார் திடீர்னு இப்படி வந்து சொன்னீங்கன்னா நான் என்னுடைய தொழிலுக்காகவும் இல்லை வருமானத்துக்காகவும் என்ன சார் செய்கிறது? எங்களுடைய மாமாவும் எங்கள் கூடவே துணையாக இருந்தார், இப்போ அவரும் எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. மேற்கொண்டு இந்த ஹோட்டல் பிஸ்னஸை வச்சு தான் என்னுடைய குடும்பத்தையே நான் வந்து நடத்திட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த பிஸ்னஸை வந்து நான் நடத்த முடியாதுன்னு நீங்கள் சொன்னால் நான் எப்படி சார் வருமானம் பார்க்குறது? ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? நான் வேணால் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமான வாடகை கூட தர தயாராக இருக்கேன், ஆனால் இங்கேருந்து எங்களை போக சொல்லாதீங்க சார் அப்படின்னு பாக்கியா எவ்வளவோ பேசி புரிய வைக்க பார்க்குறாங்க. ஆனாலும் இங்கே கோபி தான் அதிகமாக பணம் தரேன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு அந்த செந்திலோட ஃப்ரெண்டும் பாக்கியா கிட்ட, உங்களுக்கு 1 மாதம் டைம் தரேன், எப்படியாவது நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடணும், இங்கே நீங்கள் இனிமேல் பிஸ்னஸ் செய்யவே முடியாது, நான் ஹோட்டலை வந்து இன்னும் 2 நாளையில் விற்கிறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செய்ய போகிறேன், அட்வான்ஸையும் அவங்க தரப்போகிறாங்கன்ற விஷயத்தை வந்து சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதை எதிர்பார்க்காத பாக்கியா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே செல்வி பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா, நீ கவலைப்படாத, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும், நம்மளோட உழைப்பையோ இல்லை
நம்ம இங்கே நல்லா தான் பிஸ்னஸ் நடத்துகிறோம், இவருக்கு கரெக்டாக வாடகை கொடுத்துட்ருக்கோம், இது எதையுமே புரிஞ்சிக்காம உன்னையே இப்படி பிஸ்னஸ் செய்ய விடாமல் செய்கிறாங்களேக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் செல்வியும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதை எப்படி நான் வீட்டில் போய் சொல்கிறது? என் பையன் இங்கே எழிலுக்கும் சரியான ஒரு வேலை இல்லை, செழியன் வேலை பார்க்குறான், ஆனால் அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்ககிட்டயும் பணத்தை கேட்க முடியாது. நான் என்னுடைய சம்பாத்தியத்தை வச்சு தான் என் பொண்ணை படிக்க வைக்கிறேன், என் குடும்பத்தையே நான் பார்த்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது இப்போ இங்கே பிஸ்னஸை விடக்கூடாது நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரே, நான் இப்போ என்ன செல்வி செய்வேன்? என்னை நம்பி நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகிறாங்க பாக்கியா. இங்கே உடனே செந்திலோட ஃப்ரெண்டு கோபிக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. நான் பாக்கியா மேடத்தை அங்கே ஹோட்டலை வந்து மாற்றிக்க சொல்லிட்டேன், அவங்க இனிமேல் அந்த பிஸ்னஸ்லாம் செய்ய முடியாதுன்ற விஷயத்த நான் சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்கள் சீக்கிரமாக பணத்தை அரேஞ்ச் பண்ணி எனக்கு பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஹோட்டலை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே கோபி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இந்த விஷயத்த உடனே ராதிகா கிட்ட சொல்கிறாங்க. இங்கே ராதிகாவும் இப்போ தெரியும் அந்த பாக்கியாவுக்கு நாமெல்லாம் யாருன்னுட்டு. அந்த தொழில் கையில் இருக்க போய் என்னெல்லாம் பேசினாங்க, எப்படிலாம் அவமானப்படுத்தினாங்க, பேச போனாலே முகத்தை சுழிச்சுக்கிட்டு என்னெல்லாம் அந்த பாக்கியா எப்படிலாம் நடத்துனாங்க. ஆனால் இனி தெரியும், சம்பளம் இல்லாமல் வருமானம் இல்லாமல் பாக்கியா வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறோமோன்னு அழுவாங்கல்ல, அப்போ தெரியும் நான் யாருன்னுட்டு அப்படின்னு இங்கே ராதிகாவும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. வீட்டுக்கு ரொம்பவே சோகமாக அழுதுட்டு வந்த பாக்கியாவும் இந்த விஷயத்த வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே சொல்ல, இங்கே செழியன், எழில், பாட்டின்னு எல்லாருமே இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பாக்கியா சொல்கிற? உன்னுடைய பிஸ்னஸை வச்சு தான் இங்கே நம்ம குடும்பமே வந்து நல்லபடியாக இருக்குன்னு பார்த்தா இப்போ அதுக்கும் ஒன்றும் இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லி பாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கு பாக்கியாவும் நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, நாம் முயற்சி செஞ்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இந்த பிஸ்னஸ் இல்லைனா என்ன, எங்கேயாவது கண்டிப்பாக நான் ஒரு சின்ன ஹோட்டலாவது ஆரம்பித்து குடும்பத்தை நல்லபடியாக நடத்துவேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஏற்கனவே மாமா இல்லை, அவரோட பிரிவை தாங்கிக்க முடியாமல் அழுதுகிட்டே இருக்க நீங்கள் இதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க அத்தை, நான் இருக்கேன், குடும்பத்தை நான் நல்லா பார்த்துப்பேன் அத்தை, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அங்கே வீட்டில் இந்த விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே வருத்தப்பட்டு இருந்ததுனால எல்லாருக்குமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியா. ஆனாலும் பாக்கியாவுக்கு மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அந்த சமயம் ராதிகா இங்கே பாக்கியாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஏன்னா பாக்கியாவை வெறுப்பேற்றணும், நம்ம முன்னாடி ரொம்ப திமிராக பேசின அந்த பாக்கியாவுக்கு புரிய வைக்கணும், எப்பயுமே காலம் இப்படியே இருக்காது, எங்களை எப்படிலாம் பேசுனீங்க, இனி பிஸ்னஸ் கூட செய்ய முடியாத நிலைமைக்கு வந்துட்டீங்கல்ல அப்படின்னு பேசி இங்கே பாக்கியாவை அளவைக்கணும்னு சொல்லிட்டு ராதிகா பேசுகிறதுக்காக போகிறாங்க. இங்கே பாக்கியா ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது அங்கே போன ராதிகா, என்ன பாக்கியா மேடம், ஒரே நாளையில் உங்கள் திமிரெல்லாம் அடங்குற மாதிரி எப்படி பிஸ்னஸே செய்ய முடியாதுன்னு அவங்க ஓனரே சொல்லிட்டாங்க போலையே, கேள்விப்பட்டேன், அதான் உங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். என்னெல்லாம் பேசுனீங்க பாக்கியா, இந்த தொழில் இருந்த திமிரில் தானே இங்கே கையில் நல்ல வருமானம் இருக்குன்னு சொல்லிட்டு யாரையும் மதிக்காமல் பேசிகிட்டு இருந்தீங்களே, இப்போ என்ன பாக்கியா மேடம் செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு பாக்கியாவும், எனக்கு தொழில் இல்லைனாலும் என்னால் பிஸ்னஸே செய்ய முடியலனாலும் என்னைக்காக இருந்தாலும் உங்கள் வீட்டு வாசப்படி வந்து பணத்துக்காக கையேந்தி நிற்க போகிறதில்ல, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, என்னோட விஷயத்தில் தலையிட நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கோவமாக ராதிகா கிட்ட பேசிடுறாங்க. அதுக்கு ராதிகாவும், பாக்கியா நீங்கள் இதுக்கு மேலேயும் அனுபவிக்க போகிறீங்க பாருங்கள், இப்பையும் பிஸ்னஸ் இல்லைன்ற கவலை இருந்தாலும் உங்கள் திமிர் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ராதிகா. எப்படியும் இந்த பாக்கியாவுக்கு எந்த ஒரு பிஸ்னஸும் இல்லாமல் மறுபடியும் நம்மக்கிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்லி இங்கே கோபியும் நினச்சிட்ருக்காரு. இந்த விஷயம் எல்லாமே பழனிசாமிக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் பாக்கியா ரொம்ப வருத்தமாக இருக்கிறதுனால செல்வி அங்கே ஹோட்டலுக்கு வந்த பழனிசாமி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே பழனிசாமி பாக்கியாவை பார்க்கறதுக்காக ஹோட்டலுக்கு வராரு. இங்கே ரொம்ப பாக்கியா வேதனையில் இருக்கிறத பார்த்துட்டு பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. என்ன பாக்கியா மேடம், நீங்கள் எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துட்டீங்க, எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக தாண்டி வந்துட்டீங்க, உங்கள் மாமா வேறு இப்போ இல்லை, வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நீங்கள் தான் உறுதுணையாக இருக்கணும், அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி கவலைப்பட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது, இதே மாதிரி வேறு இடத்துல ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டாக பார்ப்போம், உங்கள் திறமைக்கு நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்க தான் போகிறீங்க, இது எல்லாமே சரியாயிரும், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த விஷயமா இங்கே பழனிசாமி எப்படியாவது பாக்கியாவுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவருக்கு வெளியூரில் இருக்க தன்னுடைய நண்பர் கோடீஸ்வரன் சாரை பற்றி ஞாபகம் வருது. உடனே யோசிக்கிறாரு, இந்த சார் தான் நம்மளுக்கு நல்லா தெரியுமே, அவருக்கு இங்கே நிறைய ஆஃபீஸ் இருக்குது, அப்படி இருக்கும்போது பாக்கியா மேடம் பிஸ்னஸ் இல்லாமல் இருந்தால் அவங்களுடைய வீடையும் கவனிக்க முடியாது, ரொம்பவே வருத்தப்படுவாங்க, பாக்கியா மேடம்க்கு கண்டிப்பாக இங்கே கோடீஸ்வரன் சாரெல்லாம் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் அப்படின்னு நினச்ச பழனிசாமி இங்கே கோடீஸ்வரன் சாருக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, பழனிசாமி உங்களை எனக்கு மறக்குமா, ஆமாம் என்ன விஷயமா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கோடீஸ்வரன் கேட்குறாரு. அதுக்கு பழனிசாமியும், இல்லை எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பெரிய ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களால
பிஸ்னஸை ரன் பண்ண முடியாத ஒரு நிலமையில இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு கேன்டீன் ஆர்டரெல்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா இருக்கும், உதவியாக இருக்கும். அவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே கோடீஸ்வரன் சாரும் ஏற்கனவே கேட்டரிங் ஆர்டர் எல்லாத்தையுமே நான் இன்னும் கோபின்றவருக்கு கொடுத்துருக்கேன். ஆமாம், நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்கன்னு கேட்க, உங்கள் ஆஃபீஸ் கேன்டீன் ஆர்டரை ஏற்கனவே எடுத்து நடத்தின பாக்கியா மேடமை பற்றி தான் பேசுகிறேன். நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும், அதுக்காக தான் பாக்கியா மேடத்துக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. இதை கேட்ட உடனே கோடீஸ்வரனுக்கு ஞாபகம் வருது. நான் ஏற்கனவே ஆமாம், நம்மளுடைய ஆஃபீஸில் பாக்கியா மேடம் ரொம்ப நல்லா ருசியாக சமைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ராதிகா தான் ஏதோ சொல்லி அவங்க வேண்டான்னுட்டு வேலையிலேருந்து நிறுத்தினாங்க. மறுபடியும் தன்னுடைய ஹஸ்பண்டையே வந்து வேலைக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ பாக்கியா மேடம் சரியான ஒரு நிலைமையில் இல்லை போல். அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் பழனிசாமி சார் நம்மளுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு இங்கே கோடீஸ்வரன். உடனே கோடீஸ்வரனும் பழனிசாமி கிட்ட, எனக்கு பாக்கியா மேடமை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அவங்க ரொம்ப அருமையாகவும் தெளிவாகவும் நல்ல தரமாகவும் சமைப்பாங்கன்னுட்டு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்கள வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க இந்த ராதிகா. ஆனால் மறுபடியும் நீங்கள் சொல்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஆர்டரை அவங்களுக்கு கொடுக்குறேன். என்ன ஆனாலும் சரி, நீங்கள் பாக்கியா மேடம் கிட்ட சொல்லிடுங்க, நான் அவங்களுக்கு உதவி செய்வேன்னுட்டு அப்படின்னு சொல்ல, அடுத்த நாளே இங்கே வந்து பழனிசாமி நடந்த எல்லா விஷயத்தையும் பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க. பாக்கியா மேடம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு இப்போ பிஸ்னஸ் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் ஃப்ரெண்டு மூலியமாக உங்களுக்கு மறுபடியும் ஒரு கேட்ரிங் ஆர்டரை வாங்கி கொடுத்துருக்கேன். இதன் மூலமாக நீங்கள் மட்டும் இல்லை, உங்ககிட்ட வேலை பார்க்குற எல்லாருக்குமே மறுபடியும் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதனால தான் பாக்கியா மேடம் உங்களுக்காக இப்படி நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசியிருக்கேன்னு சொல்ல, இதை கேட்டு பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் இங்கே ராதிகாவோட ஆஃபீஸில் போய் வேலை பார்க்கணுமே நினைக்கும் போது பாக்கியாவுக்கு ரொம்பவே தயக்கமாக இருக்குது. அதுக்கு பழனிசாமி சார் சொல்கிறாரு, ராதிகாவோட ஆஃபீஸில் அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. உங்களுக்கு கிடைச்ச வேலையை நீங்கள் சரிவர செஞ்சால் இனி உங்களை யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. உங்களுக்கு இப்போ இங்கே ஹோட்டலில் வேலை பார்த்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யாரெல்லாம் எப்படி விதவிதமாக சாப்பிடுவாங்க, அங்கே ஸ்டாஃப் எல்லாம் என்ன விருப்பப்படுறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாக்கியாவும் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. என்னை நம்பி இருக்கிற எல்லாத்துக்குமே என்னால் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஆர்டரையும் நான் எடுத்துக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிக்கிறாங்க பாக்கியா. அந்த சமயம் கோடீஸ்வரன் சார் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாக்கியா யாருன்னு தெரியலையேன்னு ஃபோன் அட்டன் பண்ணி பேச, இங்கே கோடீஸ்வரன் சார் பாக்கியா கிட்டே பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, மறுபடியும் என்னுடைய கேன்டீன் ஆர்டர் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. நீங்களும் உங்கள் ஸ்டாஃபும் எல்லாரும் வந்து நாளையிலேருந்தே கேன்டீன் ஆர்டரை எடுத்து செய்யலாம். உங்களுடைய அனுபவத்தை பற்றியும் தெரியும், நீங்கள் எப்படி சமைப்பீங்க அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியும். இனி கேன்டீன் ஆர்டர் உங்களுக்கு தான் பாக்கியா மேடம், நாளையிலேருந்து வந்து ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்ற விஷயத்த சொல்லவும் இங்கே பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த கேன்டீன் ஆர்டர் கிடைச்சதால தான் நான் நல்ல வருமானம் பார்த்தேன். இந்த கோடீஸ்வரன் சார் நிறையவே எனக்கு சம்பளம் போட்டு கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் இந்த வேலை கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே ராதிகாவுக்கு தெரியாததுனால பாக்கியா மறுபடியும் எந்த தொழிலும் செய்ய முடியாது. தன்னுடைய குடும்பம் வந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு பாக்கியா வேற வழியே இல்லாமல் கோபி கிட்ட தான் வந்து நிற்கணும். அப்போ கோபி இந்த பாக்கியாவை நிற்க வச்சு அவமானப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பாக்கியாவும் அவங்க கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப்னு எல்லாருமே ராதிகாவோட ஆஃபீஸ்க்கு கேன்டீன் ஆர்டருக்காக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோபியோட கேன்டீன் ஆர்டரை வந்து இங்கே கோடீஸ்வரன் சார் கேன்சல் பண்ணிடுறாரு. ஏன்னா சரியான சமயத்துக்கும் இங்கே சாப்பாடு வரதில்லை, சாப்பாடும் அவ்வளோ ருசியாகவும் இல்லைன்னு இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே சொன்னதால் போனால் போது ஏதோ ராதிகாவுக்காக தான் இந்த கேன்டீன் ஆர்டரை ஓகே சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ பாக்கியா வரதுனால இந்த கேன்டீன் ஆர்டர் வேண்டான்னு சொல்லி முடிவெடுத்து இங்கே வந்து கேன்டீன் ஆர்டரை இங்கே கோபியோட கேன்டீன் ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே பாக்கியாவும் அந்த கேன்டீன் ஆர்டரை எடுத்துக்கிறாங்க. இங்கே பாக்கியாவும் அவங்களுடைய ஸ்டாஃபும் அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே வரதை பார்த்த உடனே இங்கே பேரதிர்ச்சி அடைகிறாங்க ராதிகா. எதுக்காக இந்த பாக்கியா மறுபடியும் நம்ம ஆஃபீஸ்க்கு வராங்கன்னு பார்க்கும்போது இங்கே கோடீஸ்வரன் சார் ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இங்கே கோடீஸ்வரன் சார் ராதிகா கிட்ட, ஏற்கனவே நீங்கள் உங்கள் சொந்த பிரச்சனைக்காக பாக்கியாவை இங்கே ஒழுங்காக வேலை செய்ய விடாமல் நிறைய பிரச்சனை பண்ணி வெளியில் அனுப்பிட்டீங்க. இனி அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் என்னுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்க முடியாது ராதிகா. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். உங்களால் பாக்கியாவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. இனி கேன்டீனை எடுத்து நடத்த போகிறது பாக்கியாவும் அவங்களோட ஸ்டாஃபும் தான். இனி நீங்கள் உங்கள் வேலையை தவிர்த்து பாக்கியாவுக்கு ஏதாவது பிரச்சனையை தந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த வேலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னுட்டு நீங்கள் வேலையை விட்டு வெளியில் போக வேண்டியதாக போயிடும் அப்படின்னு பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி ராதிகாவுக்கு இப்படியெல்லாம் சொல்லிடுறாரு இங்கே கோடீஸ்வரன். இதை கேட்டு ராதிகா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த பாக்கியா இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு வெளியில் அனுப்புனேன், ஆனால் மறுபடியும் இவங்க இங்கே வந்துட்டாங்களே, நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்களே, இவங்களோட தொழிலை ஒன்றில்லாமல் செய்ய வைக்கணும், அவங்க வருமானம்னு எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டேன். இப்போ இந்த பாக்கியாவால் என்னுடைய வேலையே இல்லாமல் போயிடும் போலையே அப்படின்னு சொல்லி பாக்கியா
பாக்கியா ரொம்ப கெத்தா அங்கே ராதிகாவோட ஆஃபீஸ்க்குள்ளே வராங்க. ஆனால் எதுவுமே பேச முடியாத ராதிகா ரொம்பவே அமைதியாக ஒதுங்கி நிற்கிறாங்க. ஏன்னா நம்மளால் மறுபடியும் பாக்கியாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளோட வேலை இல்லாமல் போயிடும். அதனால நாம் எதுவும் செய்யாமல் அமைதியாக நம்ம வேலையை மட்டும்தான் பார்க்கணும் போலயே அப்படின்னு பாக்கியா தன் இந்த கேன்டீன் ஆர்டரெல்லாம் எடுத்துட்டு அங்கே வந்து வேலையெல்லாம் செய்யும்போது இங்கே ராதிகாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஏதாவது செஞ்சு இவங்களை வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். ஏற்கனவே இங்கே கோடீஸ்வரன் சார் வேறு அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி பாக்கியாவால் பயந்து போய் நிற்கிறாங்க ராதிகா. இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்த அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் இல்லைனாலும் தன்னுடைய குடும்பத்துக்காக எப்படியாவது வந்து உழைச்சி சம்பாதிக்கணுன்ற ஒரு தைரியத்தில் இந்த கிடைச்ச கேன்டீன் ஆர்டரை நல்லபடியாக செய்கிறாங்க பாக்கியா.